ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் அர்பன் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் பியூட்டி சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோம் ரிலேட்டட் சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பிங், அதுக்கப்புறம் ஏசி கிளீனிங் சர்வீசஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து இருக்காங்க. பியூட்டி கேட்டகரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் அந்த மாதிரி பண்ற கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லையும் சிங்கப்பூர்லையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் போட்டு இந்த கம்பெனி அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் டிரான்சாக்ஷன் வேல்யூவா இருந்தாலும் சரி, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டண்டா கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஆனுவல் டிரான்சாக்டிங் கன்சியூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 47.6 லட்சமா 2023 இருந்தது. 65.4 லட்சமா வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆனுவல் ஸ்பெண்ட் பெர் கஸ்டமர்ஸ் வந்து 3786 ஃபினான்ஷியல் இயர் 2023 இருந்தது. 4079 வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025 தான் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் பார்த்திருந்தாலுமே அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே தின்னா இருக்கு. ஸோ எப்படி 2025 ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்களோட அதர் இன்கம் வந்து 2025 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024-23 கம்பேர் பண்ண சொல்ல மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அப்படியே இருந்தாலுமே கொஞ்சம் அதர் இன்கம் உயர்ந்ததுனால இவங்க வந்து நெட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா உயர்ந்திருக்காங்க. பிளஸ் இவங்க டைரக்ட் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து இந்த கம்பெனி இன்னும் ரெவன்யூ பார்க்காத கம்பெனியா இருக்காங்க. லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலியமா தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேஎஸ்ஏல. அதுல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ஜிஎம்பி பார்த்துருவோம். ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61 டைம்ஸ் earnings வந்து போஸ்ட் ஐபிஓல கேட்குறாங்க. இந்த தின் மார்ஜின் பிஸ்னஸ் இருக்கிற கம்பெனிக்கு, அதுவும் இப்போ ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற பிஸ்னஸுக்கு இருக்கிற கம்பெனிக்கு வந்து 61 டைம்ஸ் earningsங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து பார்க்குறேன். இப்போ ஜிஎம்பி 20 ரூபாய் ஒரு ஷேருக்கு கணக்குறது. ஸோ 19.42% அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு 3 ஐபிஓ இந்த 10 to 12 டிசம்பர்ல வந்து வருதுங்க. அதுல இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ஏற்படுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 செப்டம்பர் 2025. ஐபிஓ பிரைஸ் 98 to 103 per ஷேர் வச்சிருக்காங்க. ஐபிஓ சைஸ் 1990 கோடி வந்து இருக்கு. அதுல 1428 கோடி வந்து ஓஎஃப்எஸ் ஐபிஓவும் 472 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் வந்து இருக்கு. லாட் சைஸ் 145 ஷேர் 14,935 அளவுக்கு இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 10% அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட இந்த ஹோம் அண்ட் பியூட்டி கேர் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து அட்லீஸ்ட் 10 to 11% சிஏஜில அடுத்த 5 வருஷம் உயரத்துக்கு வாய்ப்புன்னு எதிர்பார்க்கப்படுது. அது இந்த கம்பெனிக்கு வந்து நல்லது. ஸோ இப்போதைக்கு ரெனோன் பிளேயரா வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கன்சியூமர் அப்ளையன்சஸ் பிசினஸும் இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸுக்கு சப்ளை பண்ற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த 2 டிவிஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் ஹிஸ்டரி இல்லைனாலுமே ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு நல்ல ரெவன்யூ இந்த கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நெட் டிரான்சாக்ஷன் வேல்யூவா இருந்தாலும் சரி, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாசிட்டிவ் எபிட்டா வந்து இந்த கம்பெனி வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதுசா நியூவா பண்ற பிசினஸ் ஓரளவுக்கு பிக்கப் பண்றதுனால இந்த கம்பெனி இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லபடியா வந்து இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு நான் ஹையர் சைடா வந்து பாக்குறேன். 60 டைம்ஸ் earnings வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓஎஃப்எஸ் ஐபிஓக்கு வந்து ஒரு தின் லைன் மார்ஜின் பிசினஸ் இருக்கிற கம்பெனிக்கு வந்து அதிகமா பாக்குறேன். ஸோ வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து தேவைப்படுது. இல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் எனக்கு 20% அளவுக்கு இருக்கு, நான் ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட இவங்களோட ஐபிஓ பிரைஸ் நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்.
சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்கள் இந்த மாதிரி ஐபிஓலையோ ஸ்டாக்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.